Good morning to all. Welcome to the Programming in C online class. Students, நம்ம last videoல structure na என்னன்றத பார்த்தோம். அதனுடைய definitions and how to define a structure, how to declare a structure variable எல்லாமே நம்ம discuss பண்ணோம். Structure members na என்னன்றதையும் நம்ம பார்த்தோம். இல்லையா? ஒரு structure குள்ளார நம்ம define செஞ்சிருக்கிற அதனுடைய elements எல்லாமே அதனுடைய members அப்படின்றத பார்த்தோம். இப்போ let us have a simple recap. இப்போ struct இதுதான் வந்து நம்ம ஒரு structure variable declare பண்றதுக்கான statement. Structன்றது keyword, studentன்றது அந்த structure variable. I mean அந்த tag field structure ஓட name. அதுக்கடுத்து அந்த structureக்கு நாங்க 3 different variables create பண்ணிருக்கேன். இல்லையா? student1, student2 and student3. student1 குள்ளார வந்து நமக்கு 3 members இருக்கும், number, age and sex. student 2 குள்ளார 3 members இருக்கும், number, age and sex. அது மாதிரி student 3 குள்ளார number, age and sex. 3 different members வந்து நம்மளுக்கு இருக்குது. இப்ப இந்த members நம்ம எப்படி access பண்றது? accessனா இப்ப நம்ம அரேல ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம எப்படி access பண்ணோம்? a of 0, a of 1 ன்னு சொல்லிட்டு நம்ம access பண்ணோம். அந்த மாதிரி இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் ஆபரேட்டர் ஒன்னு இருக்குது, that is called as dot operator or member operator. நம்ம full stop வைப்போம் இல்லையாமா, dot, அதுதான் இந்த ஆபரேட்டர். So இது வந்து it is used to give data to the structure variables individual members. General form என்ன அப்படின்னு பார்த்தாக்கா structure variable dot member name. Okay, for example, அதாவது இந்த டாட்ன்றத வந்து நம்ம பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கான another name என்னன்னா பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க, struct student, studentன்றது ஸ்ட்ரக்சரோட நேம். இதுல int number, int age, char sex ன்னு சொல்லிட்டு 3 different members are there. closing bracket கொடுத்துட்டு இங்கேயே நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். student1 அப்படின்றது இந்த ஸ்ட்ரக்சரோட வேரியபிள் நேம். செமிகோலன் கொடுத்தாச்சு. இப்ப student1க்கு என்னென்ன members இருக்கும்? student1 dot number, student1 dot age, student1 dot sex. ஓகே, சோ இப்போ நம்ம எப்படி வேணாலும் இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். ஒன்னு scanf யூஸ் பண்ணி, scanf அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து அதுக்கான டேட்டாவை வாங்கலாம், அல்லது டைரக்டா நம்ம அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுக்கலாம். சோ 2 டிஃபரெண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க. யூசிங் கீவேர்டு scanf %d, student1 dot number. நேரடியா நம்ம நம்பர்னு கொடுக்கறதுக்கு பதிலா அது வந்து யாருடைய நம்பர்? student1 ஓட நம்பர். அது மாதிரி scanf %d, student1 dot age, scanf %c, because இது character, அதனால student1 dot sex. சோ இப்போ வந்து நம்மளுக்கு யூசர் கொடுக்கிற வேல்யூ வந்து student1 ஓட நம்பர்ல, ஏஜ்ல, செக்ஸ்ல வந்து அது இன்க்ளூட் ஆயிடும், அசைன் ஆயிடும். அப்படி இல்ல எனக்கு அந்த மாதிரி கீவேர்ட்லாம் வேண்டாம், நான் நேரடியா அசைன் பண்ண போறேன் அப்படின்னா யூசிங் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் you can give student1 dot number equal to 1001. அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? ஈக்குவல் டு தான். student1 dot age equal to 21. student1 dot sex is equal to male, m. ஓகே, சோ இது வந்து என்னன்னா இந்த டாட் ஆபரேட்டர் வந்து நம்மளுக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. அதாவது student1 dot name அப்படின்னா நேம் ஆஃப் student1 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கிறதால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டாட் ஆபரேட்டர் இதுக்கு யூஸ் பண்றோம். சோ ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸை பயன்படுத்துறதுக்கு, ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும்? டாட் ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ரைட்டா? சோ now let us see a simple program. ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃப்ளோட்ல வந்து ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் வந்து நமக்கு அதுல இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஸ்ட்ரக்சர் டிக்ளேர் பண்ணிக்கிறோம், டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரக்ட் காம்ப்ளெக்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரோட பேர் வந்து காம்ப்ளெக்ஸ். இதுல 2 மெம்பர்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஃப்ளோட் ஆர்பி, அதாவது ரியல் பார்ட், ஃப்ளோட் ஐபி வந்து இமேஜினரி பார்ட். நான் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்க இப்படிதான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னு கிடையாது. இந்த க்ளோசிங் பரான்தசிஸ்க்கு பக்கத்திலேயே xyz ன்னு கொடுத்து செமிகோலன் கொடுத்தாலும் உங்களுக்கு வேரியபிள் கிரியேட் ஆயிடும், ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இருந்தாலும் நம்ம ஒரு தனி ஸ்டேட்மெண்டா கொடுக்குறோம். ஸ்ட்ரக்ட் காம்ப்ளெக்ஸ்ன்றது ஸ்ட்ரக்சரோட பேரு, xyz. சோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இப்ப நம்ம 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஒரு வேரியபிளுக்கும் x.rp, x.ip, அதாவது ஃப்ளோட்னா 4 பைட்ஸ். அத மாதிரி நம்ம 2 ஃப்ளோட் யூஸ் பண்ணிருக்கிறதால x-க்கு 8 பைட்ஸ், y-க்கு 8 பைட்ஸ், z-க்கு 8 பைட்ஸ் அலோகேட் ஆயிடும் மெமரியில. ஓகே, சோ இப்ப பாருங்க, please enter the printf, enter the first complex number real part and imaginary part.
இதுல வந்து ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எது x x.rp x.ip வாங்கிக்கணும், y.rp y.ip வாங்கிக்கிட்டு z வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, so scanf %f ampersand x.rp ampersand x.ip. அது மாதிரி அடுத்து printf enter the second complex real number real part and imaginary part. இதுல scanf %f double quotationல ampersand y.rp ampersand y.ip. இங்கதான் நம்ம டாட் ஆபரேட்டர் வச்சு அந்த மெம்பரை ஆக்சஸ் பண்றோம். இப்ப நம்ம ஆட் பண்றோம் பாருங்க, z.rp equal to x.rp plus y.rp, z.ip is equal to x.ip plus y.ip. கடைசியா இந்த z-னுடைய ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் நம்ம பிரிண்ட் பண்றோம். வித் அந்த ஃபார்மேட்டட் ஸ்டேட்மெண்ட்னால 6.2 அப்படின்னு கொடுத்து டோட்டல் 6 டிஜிட்ஸ் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்ல வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, so this is a simple example of how to access the structure elements அப்படின்றதுக்கான structure members using the dot operator. Okay, right ஆமா? So this is all with the structureல நம்ம எப்படி வந்து அந்த member access பண்றதுன்றது. Next topic structure initialization we will discuss in the next video. Thank you students.